கடைசியில் சாட்சி என்ன தெரியுமா? உங்களுக்கு நான், எனக்கு நீங்க. அவருக்காக நான், எனக்காக அவர் அப்படின்றது அப்புறம் தான். நான் ஏனென்றால் நான் சத்தியத்தை கேட்டேன், அவருக்காகத்தான் நான். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். என் கருத்து தேவையில்லை. அவருக்கு மனுசுகுமாரன் தலைச்சாக்க இடம் இல்லை. மனுசுகுமாரனுக்கு தலைச்சாக்க இடம் இல்லையா? பிள்ளை தூக்கி, அப்புறம் பேர பிள்ளை தூக்கி. உனக்கா நியாயமா தெரியலையா? ஏற்கனவே பிள்ளையை தூக்கி ஓஞ்சி போயிட்ட, பேர பிள்ளையை தூக்கவும் ஓய மாட்டேன்றிய. குதூகலம் கொண்டாட்டமே. என் பேரன் பிறந்ததினாலே அப்படின்னு போக வேண்டியதானே? இயேசுவின் சன்னிதானத்துலயா பேர் வைக்க போயிருவாங்க. எப்படி பேர் வைக்கிறதுக்கு அப்படியே சொல்லாங்க. இப்போ வந்து பிள்ளையோட வந்து நிற்பாங்க. நம்மளும் போனோம்லாம் உட்காந்துருப்போம்ல, அந்த போனம் சொல்லுவேன். எல்லா போனமும் இந்த பெத்த போனத்துக்கு, பெத்த போனத்துக்கு நேரம் உங்களுக்கு வேணா போனோம்லாம் கை நீட்டுக்க அப்படியே ஊத்துங்க ஆவிய. பைபிள்ல இருந்து ஒரு பேரை எடுத்துருவாங்க. இது என்ன செலக்ஷன் பண்ணுங்க, ஒரு 50 பேரை கொடுத்து ஒரு பேரை சொல்லுங்க. இன்னைக்கு வளர ஒரே மகனை பலியாக்குனார்ல, எங்க மயங்களுக்கு தானே வாழ்றாங்க, மகளுக்கு தானே வாழ்றாங்க, பேரம்பேத்திக்கு தானே வாழ்றாங்க. எங்க இயேசுக்காக வாழ்றாள் ஒரு ஆளை காட்டிடு. இப்ப வாசி, நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. இப்ப நாம பிழைக்கிறதுக்கு அவர் மகனை பலியாக்கலாம். இதான் நம்ம மேட்ரு. நாம் பிழைக்கும்படிக்கு அவர் ஒரே மகனால. இன்னைக்கெல்லாம் ஒத்த பிள்ளைலாம் பெத்துட்டார். போன் வாங்கி கொடுத்துருவாங்க. ரோட்டை கடந்தோடனே ஒரு போன் பண்ணிட்டாங்க. ஹலோ, கடந்துட்டே ரோட்டை, என் வாழை வயிற்றுல பாலை பார்த்துட்டா மகனே, போடா போடா, நான் வரும்போது அதே மாதிரி போன் பண்ணிடுவா. அவன் தண்ணிவாசியோட அடிக்குது, அழுது டைம் லேட் ஆகுது. சாயந்தரம் அவன் ஜாலியா விளையாடி தெரியும். நண்பர்களோட விளையாட்டு கூடிருச்சு. பார்த்தாக்க தாய் உள்ள பரிதவிக்குது. இன்னும் போன போன் அடிச்சா போன் போய்க்கே இருக்கு. அதே ரோட்ல இவனும் அடிச்சு கொண்டு விட்டு போய் எங்கிட்ட போய் கிடக்கு, எங்கிட்ட போன் அடிச்சு கிடக்கு. ஊடியாரா அத்தாவாரியா அது ரோட்டோரமா உட்காந்து மோசம் போய்க்கிருக்கு. இந்த ஸ்லோ மோஷன்ல வந்தவன் மயம் மோஷன் போறத பார்த்தா அப்படியே ஆறுதல் அடைஞ்சாலாக்கு. ஒரு பாட்டு ஆறுதலின் தெய்வமே உடைய திருச்சமூகம். அவன் பெல்ற ஸ்டைல் எவ்வளவு இன்பமானது. ஏன்னா அவருடைய தேவன் வயிறு. அப்ப அவன் ஆறுதலின் தேவன் பாடக்கூடாது. அவருடைய தேவன் வயிறா இருப்பதனால் தெய்வமே கபூசத்தை பார்த்துட்டு உம்முடைய திருச்சமூகம். அங்க போய் உட்காந்து தெய்வமே கபூசி போய் முடிச்சோடனே நன்றி
இப்ப நடந்ததெல்லாம் உண்மையை தவிர வேற வேற ஒன்றும் இல்லை. நடப்பதெல்லாம் உண்மையே.